எப்படி பாக்குறீங்க? இது கள்ள நோட்டு இல்ல, நல்ல நோட்டு. இனிமே உங்ககிட்ட நான் பணமே வாங்க போறேன். சரி, நான் போயிட்டு வரேன். ஆமா, பின்ன நான் வேற நீங்க வேறன்னு பிரிச்சு பேசுறீங்களா? நீ எனக்காக எவ்வளவு கஷ்டப்படுற. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். என்ன? எந்த அறையில இருந்து நீ அந்த ரப்பர் வரல கொண்டாந்தியோ அதே அறையில இருந்து எனக்கு முக்கியமான சில குறிப்புகள் கிடைச்சிருக்கு. அதுல இருக்கிற விஷயங்களை கொண்டு அந்த கள்ள நோட்டு கூட்டத்தை நான் எப்படியும் கண்டுபிடிச்சிருவேன். எப்படியும் சீக்கிரம் நீங்க நிரபராதின்னு விடுதலை ஆயிட்டா எனக்கு அதுவே போதும். அந்த நாள் நெருங்கிட்டு உங்க அப்பா யார வைரம் நினைச்சிருக்காரோ அவன் சாதாரண கண்ணாடி கல்லுங்க நிரூபிக்க போறேன். சிதம்பரத்தால் உங்க அப்பாவுக்கு எந்த நேரத்திலையும் ஆபத்து வரலாம். அவன் எச்சரிக்கை. சரி, அப்ப நான் வரேன். செல்வம், நீயா? ஆமா, உங்ககிட்ட சில முக்கியமான விஷயங்களை பத்தி பேசணும். எங்கிட்டயா? சாமியாரு நினைச்சு நானே ஏமாந்துட்டேன். நினைச்சிரு, இப்ப என் கூட புறப்படு. எங்க? கள்ள நோட்டு அச்சடிக்கிற இடத்தையும் உனக்கு காட்டுறேன். கள்ள நோட்டு அச்சடிக்கிற இடமா? ஆமா. அப்பா, அப்ப நானும் வரேன். நீ அங்கெல்லாம் வரக்கூடாது. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. எனக்கு ஒரு ஆபத்து வராது. என்ன கேளு, தைரியமா வீட்டு வா செல்வம். பாப்பா, 2 கிரஷ் உண்டா? வந்த விஷயம் என்ன? ஏன்ப்பா இப்படி அவசரப்படுற? கொஞ்சம் பொறுமையாரு. உன்னை அந்த இடத்துக்கே கூட்டு போறேன். நீ ஏன் இங்க வந்த? என்னுடைய கடமையை செய்ய. கடமையா? ஆமா, உங்களுடைய இன்ப துன்பங்களில பங்கெடுத்துக்கிறது என் கடமை இல்லையா? ஏங்கலா, நான் சிரிச்சா நீ சிரிப்ப. ஆமா, நீங்க அழுதா நானும் அழுவேன். அப்படின்னா வாழ்க்கை பூராவும் என்னோட ஒத்துழைப்பு இல்லையா? ஆமா. அப்பா வாங்க.
என்னப்பா திருவம் இந்த இடத்துக்கு போய் பார்க்கலாமா? அந்த இடத்துல போய் பார்க்கலாமா? ஏன்பா என்ன எனக்கு மயக்க மருந்து கொடுக்குறியா? என்னப்பா நீ கிரஷ்ல கலந்து கொடுத்த பாரு மயக்க மருந்து. நீயே நீ சொல்ற எந்த காரணத்தையும் நான் கேட்க தயாரில்லை. நம்ம அந்தஸ்துக்கு மரியாதைக்கு அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நீ போகலாமா? ச்சே, நம்ம குடும்ப கௌரவத்தோட அந்த அயோத்தி பையன் பெருசா போயிட்டாங்க. அப்பா தாய் இல்லாத பிள்ளைன்னு உனக்கு நான் செல்லம் கொடுத்து வளர்த்தேன் பாரு, அதுக்கு எனக்கு சரியான தண்டனை. ச்சீ, 4 பேருக்கு முன்னால நான் தலை வந்து நடக்க முடியாம வச்சிருக்கேன். அப்பா என்னால உங்களுக்கு ஒரு நாள் அந்த நிலைமை ஏற்படாது. நீங்க நம்பி இருக்கிற உங்க மேனேஜர் சிதம்பரத்தினாலதான் நம்ம குடும்பத்துக்கே பெரிய ஆபத்து வரப்போகுது. ஆமா அப்பா, நம்ம ஆபீஸ் தான் அவனுடைய அக்கிரமங்களுக்கு எல்லாம் உபயோகப்படுத்தும். நாளைக்கு போலீஸ்ல அவனை பிடிச்சு அது உங்களை பாதிக்காதா? அப்படிப்பட்டவன் என்னால நினைக்க முடியல. ஒருவேளை நீ சொல்றது உண்மையா இருந்தா என்னுடைய கௌரவத்தை காப்பாத்திக்க என்னால முடியும். ஆனா ஒரு தந்தைக்கு மகளால் அவமானம் ஏற்பட்டா அந்த அவமானத்தை துடைக்க சாபத்தவர் வேற வழி இல்லை. அப்பா இதெல்லாம் சொல்லாதீங்க. கலா, நீ ஏதாவது எனக்கு நன்மை செய்யணும்னு நினைச்சா இனிமேலாவது இந்த வீட்டை விட்டு வெளியில போக வேண்டாம். உங்களை பார்க்கத்தான் வர்றேன். நேற்று நைட் கிளப்ல செல்வம் பூந்து ஒரே கலாட்டா செஞ்சிருக்காங்க. நாங்க போறதுக்குள்ள அவன் தப்பிச்சு எங்க போயிட போறான்? அந்த கலவரத்தை பத்தி முழு விவரமும் எனக்கு தெரியும். இவ்வளவு நாளா நம்ம யார சந்தேகப்பட்டு இருந்தோமோ அது ஊர்ஜிதமா போயிடுச்சு. இனிமேல செல்வத்தை விட்டு வைக்கிறதுல அர்த்தமே. இப்ப அவன் இருக்கிற இடமே தெரியல. அதை கண்டுபிடிக்க சுலபமான வழி இருக்கு. எஸ் சார். செல்வம் தப்பியதற்கு யார் காரணம் தெரியுமா? தெரியும். ராஜு. அவன் இப்போது செல்வத்தின் கையா. அவனை விட்டு வைக்க கூடாது. நீ செல்வத்திற்கு உடன் துரோகி. அவன் தப்பியதற்கு நீதான் காரணம். இல்லை, உங்களுக்கு நான் ஒரு நாள் துரோகி கேட்டாதே. சந்தேகப்படாதீங்க. உங்க வாக்க நான் தெய்வ வாக்கா கருதுறேன். உங்களுக்காக என் உயிரே கொடுத்து சித்தமா இருக்கிறேன். அடுத்தது செல்வத்தின் தாய் எங்கு வர வேண்டும். அந்த செய்தி அவனுக்கு தெரிய வேண்டும். துடித்துக் கொண்டு ஓடி வருவான். படிகள் திறந்தே இருக்க யாரும் அவனை தடுக்க வேண்டும். ஹலோ, நீங்களா? இதோ இப்ப வந்துடுறேன். இந்த வீட்டுல கலாங்கிறது யாருமா? நான்தான். இல்லம்மா, நான் தான் செல்வத்தோட தாய் மாமன். செல்வத்து அம்மா தாக கிடக்குறாங்க. செல்வத்தை பார்க்கணும்னு துடியா துடிக்கிறாங்கம்மா. செல்வம் எங்கம்மா இருக்கிறா? ஒரு மாவடி தோப்புல இருக்காரு, அவரை பார்க்கத்தான் போயிடுச்சு. நீங்களும் வாங்க. கலா, நீ வர வேண்டாம், நானே போறேன். கைகளுக்கு விலங்கு குட்டி உன் கண்ணு முன்னால கொண்டு வந்து நிறுத்துறேன். ஐயோ, அவர் அங்க இல்லைங்க, நான் போய் சொன்னேன். கலா, அவர் குற்றவாளி இல்லைங்க. தயவு செஞ்சு அவரை காப்பாற்ற மாட்டீங்களா? என்னம்மா இதெல்லாம்? உங்க மகன் இருக்கிற இடத்த தலாவு கேட்டே தெரிஞ்சுக்கிட்டேன். கைது பண்ண புறப்பட்டேன். கருணை காட்டுங்கன்னு கெஞ்சுது. கலா, என்ன பைத்தியக்காரத்தனம் இது? இன்ஸ்பெக்டர், இப்பவே புறப்படுங்க. அவர் செய்த தவறுகளுக்கு நீங்க என்ன தண்டனை வேணும்னாலும் கொடுங்க. ஆமா, உங்களை என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. செல்வம் உங்க மகன்னு நினைக்கும் போது எனக்கு வேதனையா இருக்கு. நான் வரேன், நான் வரேன். அம்மா, உங்களுக்கு பிள்ளை பாசம் கொஞ்சம் கூட இல்லையா? உங்க மகனை கைதியா பார்க்க ஏமா இப்படி ஆசைப்படுறீங்க? கலா, எனக்கு இல்லாத அக்கறையா என் மகன் மேல உனக்கு இருக்கும். நீ அவன் வரணும். நீயாவது உங்க அப்பா சொல்றபடி கேளுமா. எனக்கு யாரும் புத்தி சொல்ல தேவையில்லை. அப்பா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். எங்க போற? அப்பா, நான் அவரை காப்பாத்தலைன்னா நான் தான் அவரை காட்டி கொடுத்தேங்கிற பழி என் மேல உண்டு. வரேப்பா. கலா, அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா? பாப்பி. அப்பா, 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 ஐயோ, அப்பா, அப்பா.
செல்வம், அப்படியே நில். இன்ஸ்பெக்டர், யாரையோ எதிர்பார்த்த எதிர நான் வந்து நிக்கிறேன் இல்லையா? திகைக்காத. இந்த நிலைமைக்கு காரணம் உன் காதலி கலாதான். ஆமா, அன்று நீ காவலில் இருந்து தப்பி ஓடிய போது கணவன் என்று சொல்லி காப்பாற்றியவள்தான் இன்று உன்னை காட்டிக் கொடுத்த. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அன்று என்னை காப்பாற்றும்படி அவளை தூண்டியது. நிர்பந்தமும் நெருக்கடியும் இந்த என்னை காட்டிக் கொடுக்கும்படி அவளை வற்புறுத்தி இருக்கிறான். எப்படியோ இனி நீ தப்ப முடியாது. இன்ஸ்பெக்டர் சார், நான் காவலில் இருந்து தப்பி வந்தது ஏன் தெரியுமா? கிடைக்க போகும் தண்டனைக்கு பயந்து. இல்லை, என் முகத்தில் விழிக்காதே. நீ என் மகன் இல்லை என்று என்னை பெற்ற தாயே சொல்லியதை விடவா ஆயுள் தண்டனையும் தூக்கு தண்டனையும் எனக்கு பெரிது. பின் எதற்காக? என் நிலை வேறு யாருக்கும் ஏற்படாமல் இருக்க தேச துரோகிகளை கண்டுபிடித்துக் கொடு. அதை செய்ய வேண்டியது நாங்க, நீ அல்ல. இன்ஸ்பெக்டர், இரவு பகலாக பாடுபட்ட எனக்கு சில உண்மைகள் கிடைத்திருக்கின்றன. ஒரு வார தவணை கொடுங்கள், அதற்குள் நான் குற்றவாளிகளை கண்டுபிடித்துக் கொடுக்க. இல்லையானா நானே சரணடைந்து விடுகிறேன். உன்னை கைது செய்வதுதான் என் கடமையே தவிர உனக்கு அழுகை காட்டுவது. இனி ஒரு நிமிஷம் நீ தாமதித்தாலும் அந்த சொத்தை பயன்படுத்திக் கொண்டு நீ தப்பி ஓட நினைத்தால். இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், நீங்க இவரை கொஞ்சம் தாமதமா கொண்டு வந்திருந்தா கூட இவர் உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டிருக்கு. டாக்டர், இதான் இவர் துப்பாக்கி.